என்னுடைய ஒரு பர்சனல் கால்குலேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய 7 வருஷங்கள் சனி வந்து ரிஷபராசியை தாண்டி மிதுனத்துக்கு போகிற வரைக்குமே பிரச்சனை. அடுத்து வரக்கூடிய 7 வருடங்கள் நம்ம அனைவருக்குமே பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும். நாம் இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இது மாதிரியான இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து நடுவில் ரிலையன்ஸ்ல இருந்து ஒரு மொபைல் 500 ரூபாய்க்கு மொபைல் விட்டார். அதுக்கு முன்னால் வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரியான ஒரு கலர் மொபைலோ இல்லை எல்லாருக்கிட்டையும் மொபைலோ இருக்காது. ஆனால் அது எல்லாருக்கிட்டையும் மொபைல் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் விலைகள் வந்து குறைய ஆரம்பிச்சது. டெலிகாமோட விஷயங்கள் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சது. இப்போ எல்லார் கையிலையும் இருக்கு. கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த குழந்தைங்களும் வெளியில போய் விளையாட மாட்டேங்குது. எல்லா குழந்தைகளும் வீட்டுக்குள்ள மொபைல்லேயே தான் வச்சுட்டு இருக்காங்க. பெரியவங்களும் அப்படியே தான் இருக்காங்க. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற 4 பேரும் தனித்தனியா ஒவ்வொரு ரூம்ல இருக்கிற மாதிரியோ அல்லது ஒரே ரூம்குள்ளே தனித்தனி மூலையில இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது பெரும்பாலான இடத்துல உருவாயிருக்கு. இது மாதிரியான மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பான முறையில் இந்த ஒரு 7 வருட காலங்களுக்கு அதுல வந்து அதீதமாக நம்ம வந்து சொல்லும்போது பார்த்தோம்னா குறிப்பாக சனி ரிஷபராசியில இருக்கும்பொழுது அந்த ஒரு 2.5 years பீரியட்ல வந்து மிகப்பெரிய ஒரு இன்னல்களை உலகளாவிய மக்கள் சந்திக்க வேண்டிய வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மிக அதிகமாக தென்படுகிறது. இன்னும் டைம் இருக்கு நம்ம, ஆனா அதோட ஸ்டார்டிங் இப்ப இருந்தே நினைச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த டைம்ல இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் ஆயிடலாம், அதுக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடலாம் அப்படிங்கிறது அது மாதிரியான விஷயமா நம்ம வந்து இதை எதிர்பார்த்து கொள்ளலாம்.